அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதன்றும் தலைப்பில் இன்றைக்கி நாம் சென்னையில் இருக்க நவகிரக ஸ்தலங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தோன்னா குரு பகவானோட நவகிரக ஸ்தலம் எதுன்றது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த குரு பகவானோட நவகிரக ஸ்தலம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை போரூர் ஜங்ஷன் 1 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே இருக்க சுவாமி பேர் பார்த்தோம் அப்படின்னா சிவனோட பேர் ராமநாதீஸ்வரர் அப்படின்ற பேரோடும், அம்பாள் பேர் பார்த்தோம் அப்படின்னா சிவகாமி தாயார்ன்ற பேரும். இந்த ஆலயத்தில் இருக்க ஸ்தல விருட்சமாக பார்த்திங்கன்னா வேம்பு மரம் ஸ்தல விருட்சமாக வழங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கு இல்லைங்க, ராமநாத சுவாமி, அதற்கு இணையான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கே பார்த்தோம் அப்படின்னா உத்திர ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு பேரோடு இருந்துச்சு. இப்போ தான் இந்த காலகட்டத்தில் அது போரூர் அப்படின்றது மாறி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ உத்திர ராமேஸ்வரம் அப்படின்றது நம்ம நட்சத்திரங்களை பற்றி சொல்லி உத்திரம் அப்படின்னா முன்னங்கால் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ அப்படி பார்க்கச்சே ராமேஸ்வரத்தில் இதுவான ஸ்தலமாக மாறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஆலயமே ராமேஸ்வரமாக போற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தான் இதை உத்திர ராமேஸ்வரம் அப்படின்ற பேரோட இந்த ஊரும் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கும் அது ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ராமேஸ்வரம் போய் தலயாத்திரைக்கு ராமேஸ்வரம் போக முடியாதவர்கள் இங்கே இருக்க ஆலயத்துக்கு இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டாலே அங்கே கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஒரு முக்கிய குறிப்பு ஸ்தல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது முதல் அதிசயம். ஓகேங்களா? அடுத்தபடியாக இப்போ இந்த ஸ்தல வரலாறை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மற்ற சிவாலயங்களில் எந்த ஒரு சிவாலயங்களையும் தீர்த்தமோ சடாமுரியும் கொடுக்கறதுன்றது கிடையாது. ஏன்னா இதை பெருமாள் கோயிலில் மட்டும்தான் உங்களுக்கு தீர்த்தமோ சடாமுரியும் சடாரியும் வைப்பாங்க இல்லையா. ஆனால் இங்கே இருக்க இந்த ராமநாதீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா இங்கே பிரசாதம் தீர்த்தமும் சடாரியும் வைக்கப்படும். பூஜை முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தருக்கும் தீர்த்தமும் சடாமுரியும் வைக்கிறது ஒரு முக்கிய ஐதீகமாக இன்றளவும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்தோட சில வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? ராமபிரான் சீதையை பிரிந்திருக்கும்போது அவரை தேடி வரும் காலத்தில் இந்த வழியாக செல்லும் பொழுது இந்த ஆலயம் இந்த அகன்ற காடாக இருந்த இந்த ஆலயத்தில் ஒரு நெல்லி மரத்தடியில் உட்கார்றார். ஸோ அப்படி உட்காரச்சே அவருடைய பாதம் பார்த்தா கீழே வைக்கிற இல்லையா, அந்த பாதத்து அடியில் பார்த்தா சிவலிங்கமோட சுயம்பு மூர்த்தியோட இது இவர் கால் மேலே வச்சிடறது. அதை பார்த்தோன்னே அதை உணர்ந்துட்டு அதனால் இவருக்கு ஒரு தோஷமும் ஏற்பட்டதுனால அங்கே அந்த இடத்துலையே ஒரு ஆலயத்தில் நீராடிட்டு 48 நாட்கள் ஒரே ஒரு நெல்லிக்கனி சிவபெருமான் நோக்கி தவம் புரிகிறார். தவம் புரிஞ்சோடனே அந்த 48 நாள் முடிஞ்சோடனே அந்த பூமியில் இருந்த அந்த லிங்கமானது பூமியை பிளந்து விஸ்வரூபமாக ஆகிடுச்சு. சிவபெருமான் தம்பதிய சமேத சிவகாமி சமேதராக காட்சி தராரு. காட்சி தந்தோடனே அதுக்கப்புறம் இங்கேருந்து சீதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான லங்கையில் இருக்கிறதுக்கான வழியை இங்கேருந்து கண்டு அருள் கூறியதாக ஸ்தல புராணங்கள் கூறுது. ஸோ இதுக்கும் என்ன ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மகாலட்சுமி தேவி பார்வதி தேவி சக்தி சிவபெருமானோட நடனமாடி ஒரு இதில் தோற்றுட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவர்கள் தோற்ற காலத்தில் அவர்கள் 9 நீர் துளிகளாக இறங்கி பூமியில் மறைஞ்சிடுறாங்க. ஸோ அப்படி மறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் சிவபெருமானை அந்த சக்திக்கு இது கொடுக்கறதுக்காக 21 துளிகளாக இது பண்ணி சக்திக்கு அருள் கொடுக்குறார். ஸோ அப்படி அந்த 21 துளிகளை வச்சு ஒரு துளி தான் விழுந்த இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா கைலாயபுரி என்று போற்றப்படும் ராமேஸ்வரம். அங்கே தான் ராமர் சிவலிங்கத்தை வழிபட்டு சீதையை பிரிஞ்சதுக்காக பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ராமேஸ்வரம் போற்றப்படுது. ஓகேங்களா? ஆனால் இங்கே இருக்க இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சே அப்படி அந்த சிவபெருமானின் நடனத்தில் தோற்றதுனால மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்துட்டு மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. எனக்கு சிவபெருமானை மீண்டும் நான் நடனம் ஆடி ஜெயிச்சு
அவரை வந்து திருமணம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு வரம் கேட்குச்சு. மகாவிஷ்ணுவும் சரி அப்படியே செய்யட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் காஞ்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அப்படி போச்சே வந்து அம்பாள் வந்து காஞ்சிக்கு வராங்க. ஸோ காஞ்சிக்கு வந்து அங்கே இருக்க லிங்கத்தை இது பண்ணணும், சவம் செய்ய வச்சு அங்கே வந்து பார்த்தா மயமான 11 லிங்கங்கள் அதிகம், எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு லிங்கமயமாக இருக்குது. ஸோ இதில் எது வந்து உண்மையான சிவலிங்கம் அப்படின்றதுனால கண்டுபிடிக்க முடியாததுனால அம்பாளுக்கு வந்து கோபம் வந்துட்டு அப்போ வந்து மகாவிஷ்ணுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அதாவது ராமாவதாரத்தில் நீங்கள் வந்து சீதையை பிரிஞ்சு இருக்க காலகட்டம் நீங்களை வந்து இதே மாதிரி கிடைக்காம அவஸ்தைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிதவிக்க வேண்டிய நிலைன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துறாங்க. அதன் வடிவமாகவே வந்து ராமாயணத்தில் வந்து ராமபிரானை வந்து சீதையை வனவாசம் போச்சு, சீதையை வந்து ராவணன் காவலில் கடத்தின் மீது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி அவர் சீதையை தேடி வரும் காலமே வந்து இந்த தேடி வரும்போது வனவாசத்தில் வந்து இந்த இடத்துல அவர் வந்து ஒரு நெல்லி மரத்தில் உட்காரும்போது தான் இந்த கால்பட்டு அந்த லிங்கத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது. அந்த தோஷம் நிவர்த்தி ஆனவனே தான் வந்து அவர்கள் வந்து இங்கே இருக்க சீதை லங்கையில் இருக்கிறதும் தெரிஞ்சு இங்கேருந்து கிளம்பி லங்கைக்கு போய் போர் போய் இது பண்ணி ஜெயிச்சு அவர் சீதையை மீட்டதுனால இதுக்கு வந்து போரூர் அப்படின்ற ஒரு பேர் மருந்ததாகவும் ஸ்தல வரலாறில் நம்மளுக்கு கண்டுகிட்ட ஒரு புராணமாக நம்ம தெரிய வருதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்படி இங்கே இருக்க அதனால் அங்கே அதாவது இங்கே இருக்க சிவபெருமானை வந்து குரு பகவானா, அதனால் ராமபிரான் வந்து இங்கே இருக்க சிவபெருமானை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டதுனால அந்த 48 நாட்கள் விரதம் இருந்து அவர் வழிபட்டதுனால லிங்கம் மேலே வந்தது இல்லையா, அந்த வந்த லிங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டார். இந்த விஸ்வரூப தரிசனம் கொடுக்கச்சே வந்து ராமபிரான் வந்து அவர் ஆனந்த பரவசத்தில் வந்து சிவபெருமானை அப்படியே கட்டி தழுவுறார். ஸோ அப்படி கட்டி தழுவும்போது விஸ்வரூபத்தில் இருந்த இந்த சிவபெருமான் வந்து 6 அடி உயரத்தில் அமிர்தலிங்கமாக மாறி 6 அடி உயரத்தில் இருக்கார். ஸோ ராமபிரான் வந்து கட்டி இது பண்ண ஆலயமாக இருந்ததுனால இது வந்து ராமர் வழிபட்ட ஸ்தலமாக இருந்தாலும் இதை வந்து உத்தர ராமேஸ்வரம் அப்படின்ற பேரோட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், ராமேஸ்வரம் போய் தல யாத்திரை போய் ராமேஸ்வரம் போய் யாத்திரை செய்ய முடியாதவர்கள் இந்த இருக்க சிவபெருமானை வழிபட்டாலே அங்கே கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொன்னது அதுதான். ஸோ இங்கே வந்து ராமபிரான் வந்து குரு பகவானே வந்து சிவபெருமான் வந்து குருவாக வழிபட்டதால் இது வந்து ஒரு குரு ஸ்தலமாக வந்து இந்த ஆலயம் போற்றப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்தில் தான் வந்து சிவபெருமானே வந்து குரு பகவானாக வந்து ஆராதிக்கப்படுகிறார். ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த ஆலயத்தில் குரு தோஷம் உள்ளவர்கள், குரு பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை குரு வக்ரம் அடைந்த நிலையில் இருந்தாலோ அல்லது 6, 8, 12 அடைந்திருந்தாலும் இங்கே இருக்க இந்த ராமநாதீஸ்வரை வழிபட்டாலே வந்து அவர்களுக்கான தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து குரு அப்படின்னு நம்ம சொல்லிச்சு தனகாரகன் புத்திரகாரகன் நம்ம சொல்லுவோம். ஸோ புத்திர வரம் வேண்டுபவர்கள், பிள்ளை வரம் வேண்டுபவர்களும் இங்கே இருக்க இந்த சிவபெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டு வருவார்களே ஆனால் புத்திர சம்பத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு புத்திர பாக்கியம் எடுப்பதில் எந்த ஒரு தடையும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்களும் வந்து இங்கே இருக்க இந்த குருவாலயங்கள் திருமணத்து குருவும் ஒரு காரகன் இல்லைங்களா. ஸோ அப்படியெல்லாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கச்சு இங்கே இருக்க இந்த ஆலயத்தில் போரூரில் இருக்கும் இந்த ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து குரு பகவானை 11 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இன்றளவும் வந்து பின்பற்றப்படுகிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இருக்க இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தா இப்போ எவ்வளோ எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள், எல்லாருக்கும் தான் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லைன்னு கூட. ஏன்னா பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வந்து தெய்வத்துக்கிட்டே நம்ம போவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கச்சே கடன் பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே இருக்க இந்த ராமநாதீஸ்வரருக்கு தொடர்ந்து 11 வாரங்கள் 11 வியாழக்கிழமை வந்து நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு முடியும் தானம் 11ஆவது வாரம் முடிஞ்சது இல்லையா, அந்த அப்போது முடிகிற அன்னைக்கு வந்து சுண்டலும் தயிர் சாதம் நிவேதம் பண்ணி அன்னதானம் பண்ணார்களே ஆனால் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே போரூரிலே இருக்கும்
நவகிரக ஸ்தலங்களாக போற்றப்படும் குரு பகவானோட நவகிரக ஸ்தலமாக போற்றப்படும் இந்த ஆலயம் கூட நம்ம ராமநாதீஸ்வரர் ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். இங்கே வந்து மற்ற சன்னதிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வள்ளி தேவர், சுப்பிரமணியர் இருக்கார், மகாகணபதி இருக்குது, துர்க்கை இருக்குது, பிரம்மா இருக்கார். இங்கே இருக்க பிரம்மா வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அந்த மரத்தடி வேம்பு மரத்தடியில் வந்து பிரார்த்தனை பண்ணி தவம் செய்துட்ருப்பார். ஆனால் அதே மாதிரி அங்கே கிழக்கு நோக்கிய லிங்கம் வந்து நந்தியின் பக்கத்தில் அந்த கிழக்கு நோக்கிய லிங்கம் ஒன்று இங்கே சிவலிங்கம் ஒன்று இருக்குன்றது இன்னொரு சிறப்பும் இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். துர்க்கை, சண்டிகேஸ்வரர் எல்லாமே மும்மூர்த்திகளும் உள்ள ஒரு சிறந்த ஆலயம் கூட இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தா கைலாயத்தில் இருக்க விஸ்வநாத் மற்ற தெய்வங்கள்லாம் இங்கே இருக்க ஸ்டிக்கர் வடிவில் இருக்குது, சிலை வடிவில் இருக்குன்றதுலையும் ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆலயம் வந்து சென்னை போரூர்லேயே இருக்கிறது. மேலும் ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லை, நவகிரக ஸ்தலங்கள் சென்னையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அநேக ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போரூர், குன்றத்தூர் இந்த சரௌண்டிங்ஸ்லேயே ஒரு இருக்குது அப்படின்றதுல மேலும் ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ராமநாதீஸ்வரர் ஆலயம். ஸோ குரு பகவானுக்கான நவகிரக ஸ்தலங்களில் இது குரு பகவானோட ஆலயமாக வந்து இது போற்றப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு ஜாதகத்தில் வந்து குரு பாதிக்கப்பட்டவர்கள், குரு வக்ரம் அடைந்த நிலை இருந்தாலோ அல்லது குரு 6, 8, 12 அடைந்திருப்பவர்கள் இவர்கள் வந்து இங்கே இருக்க இந்த சிவனை வழிபட்டார்கள் தோஷ நிவர்த்தி பெறுவார்கள்ன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நட்சத்திர வரிசையில் நம்ம பார்க்கச்சே வந்து பார்த்தோன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரங்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இங்கே இருக்க இந்த சிவனை வழிபட்டார்கள்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்புக்கு இந்த ஆலயம் வந்து சென்னை போரூரில் ஜங்ஷன்லேருந்து போரூர் குன்றத்தூர் போகிற வழியில் ஒரே கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே இது வந்து குருஸ்தலமாக போற்றப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புக்கு இந்த ஆலயத்தை சென்று வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.